அதிமுக வேட்பாளரோ அல்லது விஜய் கட்சி வேட்பாளரையோ நீங்கள் இதோட ஒத்துழைக்க முடியாது. இவர் 5 வருஷம் எப்படி அசம்பிளியில் வேலை செஞ்சாருன்னு கேட்டு பாருங்க. அதை யூடியூப்ல போய் பாருங்க. முதலமைச்சர் இந்த அளவுக்கு அவரை பாராட்டி இருக்கிறார். அவர் கேட்ட கோரிக்கைகளை எல்லாம் எப்படி நிறைவேற்றி இருக்கிறார். தலை சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் என்று முதலமைச்சராலேயே பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு சிறப்பாக பணியாற்றினார். சும்மா விசாரிக்கிறதே வரல, அர்த்தடிச்சுட்டு பெஞ்சு தேசிக்கு வரவில்லை. எண்ணற்ற பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். எல்லா விவாதங்களிலும் பங்கேற்றிருக்கிறார். மிகச் சிறப்பாக பேசியிருக்கிறார். பல சாதனைகளை செய்திருக்கிறார். அதனால சிறந்த வேட்பாளர் என்ற முறையில் வாக்களித்தார். 2வது கோரிக்கை, முதலமைச்சருடைய சாதனைகள் தொடரும். அதுக்காகவே நீங்க பாடத்திற்கு வாக்களிக்கிறீங்க. நாமளும் ஜெயிச்சாலும் திமுக ஆட்சி அங்கே ஸ்டேபிளா இருக்கும், வெற்றிகரமா இருக்கும், நிலையான ஆட்சியா இருக்கும். நாமெல்லாம் முதலமைச்சருக்கு சொல்லி பலவீனமா நிரந்தரமா அவருடைய ஆட்சி துணையா இருந்திருக்கிறோம். ஏன்னா அவருடைய தலைமையிலான அரசு அதை வெற்றிகரமாக அறிவித்து உரிமைத்தொகை மாதம் 1000 ரூபாய் 24 பேருக்கு 5 வருஷமா கட்டிருக்கிறாரு. நீண்ட ஆட்சி வந்தா 1000-2000 உயர்த்தப்படுவதாக சொல்லியிருக்கிறாரு. அந்த சாதனைகள் தொடர வேண்டும். நான் முதலமைச்சருக்கும் நம்முடைய மாணவர்களுக்கு திறன் வளர்ச்சி திட்டம், புதுமை திட்டம், தமிழ் திட்டம், அது காலை சிற்றுண்டி திட்டம் இந்தியாவில் இருந்ததாக அது முதலமைச்சர் அறிமுகப்படுத்தி அதற்கு 5 ஆண்டுகளாக வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறார். வெளிநாடுகளுக்கு படிக்கிற மாணவர்கள் நூற்றுக்கணக்கான பேருக்கு மாணவர்கள் தான் வெளிநாட்டுக்கு ஒரு மாணவருக்கு 40 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் உதவித்தொகை இதெல்லாம் இந்த அரசு சொல்கிறது. பல திட்டங்கள் இப்போ வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். என்ன வாக்குறுதி? இந்த தரத்துக்கு 8000 ரூபாய் கூட்டம் ஆட்சிக்கு வந்தவுடனே அவங்க போய் கடவுள் போய் எந்த நாளும் கொஞ்சம் இருக்கிற பொருளை வாங்கணும். பெண்களுக்கு அதிகாரம் வழங்கப்படுகிறார். பொருளாதார அதிகாரம். அது இப்படிப்பட்ட திமுக அரசின் சாதனைகள் தொடர வேண்டும். அதற்கு காணப்பட்டு அதற்கு வாக்களிக்கிறார். 3வது காரணம் அதிமுக தான் நம்ம ஏற்கனவே மற்ற 2 பேர் வந்து சும்மா அவங்க அணிவா கிடையாது, தனியாக இருக்கிறாங்க. அவங்க நோக்கம் என்னன்னா, குறிப்பாக நம்ம உங்களுடைய நோக்கம் என்னன்னா, டிஎம்கே கூட்டணி போற முஸ்லீம் ஓட்டு, கிறிஸ்டின் ஓட்டு, தலித் ஓட்டு இதெல்லாம் குறிக்கணும். இவருக்கு இல்லாம கொஞ்சம் மாற போடுவாங்க. இவங்க நிற்கணும்னா பிஜேபி இருக்கிற அதிமுக போடக்கூடாது அப்படின்னு மொத்தமாக போட்டுவாங்க. இது என்னடா பண்றது? இந்த முஸ்லீம் கிறிஸ்டியன்லாம் ஏன் ஓட மாட்டேங்கிறாங்கன்னா அந்த பிஜேபி இருக்கிறதுனால பயங்கராங்க. அப்ப அந்த ஓட்டை பிரிச்சு தனியார் சினிமா பாப்புலர் இருக்கு, திரைப்பட வாங்கி இருக்கு. நீங்க இல்லைன்னா இந்த முதல் முறையாக ஓட்டு கிடக்கிறாங்க. 10 ஓட்டம் அது 18 வயசுக்கு இருந்து ஓட்டு போட வயசு செஞ்சுக்காங்க பாருங்க. அவங்களுக்குலாம் ஒரு சினிமா கிரேஸ், விஜய் வந்துட்டாரு ஓட்டை விஜயை காட்டி இந்த பக்கம் போடு
எனக்கு வேண்டாம், அதிமுக வேண்டாம், பிஜேபி வேண்டாம், அந்த பக்கம் போறாங்க, இந்த பக்கம் போடு. அப்போ திமுக பலகீனப்படுத்தி இன்னொரு மாநில திமுக வேட்பாளர் தோற்கடிக்க முடியும். நீங்க வந்து எங்க அப்பா அம்மாட்ட சொல்லி விஜய் விஷயம் என் ஓட்டையும் எங்க அப்பா அம்மா ஓட்டையும் நான் மாற்றி போட வைப்பேன் அப்படின்னு வீட்டுக்கு வீடு ஒவ்வொரு வீட்டுக்கு விஜய் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு வீட்டுல இருந்து ஒரு ஓட்டாவது எனக்கு போடுதுன்னு அர்த்தம். அப்ப ஒரு வீட்டுல இருந்து ஒரு ஓட்டு இருந்தா கூட ஒரு தொகுதியில 287 ஓட்டு 287 ஓட்டு ஒரு கோட்டுக்கு ஒரு ஓட்டு மாறினா கூட 287 ஓட்டு குறைஞ்சுன்னா திமுக கூட்டணி வேட்பாளரை தோற்கடிக்க முடியும். 200 ஓட்டு நிறைய பேர் சொல்லிட்டு போறாங்க. இதுதான் அவங்க வெற்றி, இதுதான் அவங்க